வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு டிஃபன் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா சமையல்? தக்காளி சட்னி, தோசை. இட்லி தான் சுடலான்னு பார்த்தேன். இட்லி நைட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. தோசை ஊற்றி நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி முறுமுறுன்னு தோசை ஊற்றி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதுவும் தக்காளி சட்னி இருந்தால் இன்னும் 2 தோசை கூடுதலாக சாப்பிடுவாங்க. கறி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். கல் நல்லா காய்ச்சிட்டு இருக்குது. தோசையை திருப்பி போட போகிறேன். நிறைய தோசை சுற்றி வச்சுட்டேன். தோசை சுடுற வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து தக்காளி சட்னி தான் நம்ம வைக்கணும். சூடாக தக்காளி சட்னி வச்சுட்டு அது சாப்பிட்லாம். நான் இப்போ வந்து கடலை இறக்கிறேன். தக்காளி சட்னி வைக்க கடாய் வச்சுட்டேன். குழம்பு நல்லா வரணும்னா நிறைய எண்ணெய் ஊற்றணும். சோம்பு பாருங்கள். சோம்பு பார்த்திங்கன்னா சோம்பு, கடுகு, வெந்தயம் போட போகிறேன். அதெல்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ வெந்தயம் போட போகிறேன். வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது மாதிரி வதக்கணும். தக்காளி சட்னி தோசைக்கு, இட்லிக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்குமா, இல்லை நல்லா திக்காக வச்சா, கொஞ்சம் கெட்டியாக வச்சா பிடிக்குமா? தக்காளி சட்னி தான் வந்து இட்லிக்கும் தோசைக்கும் பர்ஃபெக்டான மேட்ச். அதனால தான் தக்காளி சட்னி சேர்க்குறேன். இன்னைக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு போட போகிறோம். பூண்டு ரொம்ப சின்ன சின்ன பல்லாக இருக்கிறதுனால உரிக்க முடியல. அதனால் அப்படியே தூளோடு போட்டுற போகிறேன். போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இந்த விதையெல்லாம் இங்கேயே நிறுத்திட்டேன், புழிஞ்சிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம தண்ணியை மட்டும் ஊற்றுப்போம். அவ்வளோதான். தக்காளி சட்னி ரெடி ஆனதை பார்க்கலாம். உப்பு போட போகிறேன். இந்த அளவுக்கு தான் தேவையான உப்பு போட்டுடுறேன். சரி, வதங்கிச்சா? தக்காளி வதங்கிச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட போகிறோம். வீட்டு மிளகாத்தூள் தான். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் மிளகாத்தூள். அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சட்னி வந்து நீங்கள் இது மாதிரி வைப்பீங்களா? இட்லிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தோசைக்கு கொஞ்சம் இது மாதிரி தொக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தோசை போட்டுன்னு சாப்பிட்லாம். இதுமாதிரி தொட்டுக்குன்னு இட்லிக்கு தண்ணியாக வச்சுருந்தா நல்லா தாராளமாக தொட்டுன்னு சாப்பிட்லாம். தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். தோசை பார்த்திங்கன்னா சூடான தோசை. 2 தோசை தான் வைக்க போகிறேன். எனக்கு தான். இங்கே தக்காளி சட்னி வைக்க போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை, தக்காளி சட்னி தான் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
உங்களுக்கும் தோசை தக்காளி சட்னி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் பார்த்துருந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.